பவர் பிஐ ரிப்போர்ட் வந்து சர்வீஸில் இருக்குது. ஸோ பவர் பிஐ சர்வீஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் ஒரு ரிப்போர்ட்டில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வந்து எடிட் ரிப்போர்ட் கொடுத்து உங்களால் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ண முடியும். பட் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மெஷரை எடிட் பண்ணணுன்னா உங்களால் பண்ண முடியாது. பட் விஷுவல்ஸில் இப்போ வேல்யூஸை மூவ் பண்ணணும், வேல்யூஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் பவர் பிஐ சர்வீஸில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது ரெக்கமெண்டட் இல்லை. நீங்கள் எப்பயுமே டெஸ்க்டாப்பில் சேஞ்ச் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறது தான் பெட்டர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பேஜை ஹைட் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். சில இம்பார்ட்டண்டான குயிக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் அர்ஜென்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதில் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிட்டு ஆப் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி நியூ பேஜ் க்ரியேட் பண்ணுறது, விஷுவல்ஸ் ஆட் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணிக்கலாம். சில எடிட்டிங் மாடல் எடிட்டிங்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது, மெஷர்ஸ் எடிட் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்வீஸ்லேருந்து. இப்போ சர்வீஸ்லேருந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா பிபிஎக்ஸ் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி சேவ் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு ரிப்போர்ட்டாக சேவ் ஆகும், நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஜென்ரல் ஆப்ஷன் தான். அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டில் அனாலிசிஸ் இன் எக்ஸல் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸலோட கனெக்ட் ஆகி இந்த டேட்டாவை நீங்கள் எக்ஸலில் ஒரு கிராஃபாவோ இல்லை ஒரு பிவட் டேபிளாவோ பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி வரும். பவர் பாயிண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு ஸ்லைடாக உங்களுக்கு க்ரியேட் ஆகி ஒரு பவர் பாயிண்ட் வந்துடும். அதே மாதிரி பிடிஎஃப்பும் அதே மாதிரி தான். நான் ரிப்போர்ட் ஷேரிங்கை பொறுத்தளவு ஷேரிங்னு கொடுத்து நீங்கள் நேம், இமெயில் ஐடி, இந்த டீம்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் ஆகிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவு ஒரு இமெயில் அலர்ட் எவ்ரிடே வேணும், டேஷ்போர்ட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இமெயில் அலர்ட் வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். இது யார் ரிப்போர்ட் ஓனரோ அவங்க தான் க்ரியேட் பண்ண முடியும். க்ரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து யார் யாருக்கு இமெயில் போகணும் அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு அந்த பர்டிகுலர் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டு இமெயில் அட்டாச் ஆகி அந்த ரெஸ்பெக்டிவ் யூஸருக்கு சென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் மோட். இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன், ஃபிட் டு ஸ்க்ரீன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் ரிப்போர்ட்டை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம், இல்லை ஃபிட் டு ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக ஜூம் பர்சன்டேஜ் வந்து 80, 70 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். விசிபிளாக இல்லை நீங்கள் யாருக்காவது ஷோ பண்ணுறீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக விசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விஷுவல் ரெஃப்ரெஷ். ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் விஷுவல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். அதே மாதிரி கமெண்ட் ஆப்ஷன். இன்கேஸ் நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை வேறு யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க கமெண்ட்டை இங்கே ஆட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் பேன். ஸோ ஃபில்டர் பேனில் பேஜ் ஃபில்டர்னு விஷுவல் ஃபில்டர், ஒவ்வொரு விஷுவலுக்கும் அந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் விஷுவலை கிளிக் பண்ணும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபில்டர் அப்ளை ஆகும். நீங்கள் ஆல் பேஜஸ் ஃபில்டர் ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் இங்கே அப்ளை ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இதுதான் பவர் பிஐ சர்வீஸில் உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆப்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட்டை இன்னொரு யூஸருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ரிப்போர்ட்ஸில் ஷேர்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் அவங்களோட மெயில் ஐடி கொடுத்து சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் போயிடும். அது மூலமாக அவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இது ப்ரிஃபரபிள் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அந்த ஆப் மூலமாக தான் நீங்கள் ஒரு அக்சஸ் கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா இங்கே க்ரியேட் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆட் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் அந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியன்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து என்டையர் ஆர்கனைசேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக உங்கள் கம்பெனியில் உள்ள எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் கிடைக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்க இமெயில் ஐடி மட்டும் கொடுத்து பப்ளிஷ் ஆப் கொடுத்துடலாம். ஸோ டிஃபால்ட்டாக இன்னொன்று என்னென்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஆக்சஸ் இருக்கிறவங்க எல்லாருமே பை டிஃபால்ட்டாக இந்த ரிப்போர்ட்டை அக்சஸ் பண்ண முடியும். அதர் தென் தட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் செக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு 5 to 10 minutes ஆகும். ஸோ இதுதான் பவர் பிஐ
ஆப்போட லிங்க். ஸோ கோ டு ஆப் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆப்பு. இங்கே வந்து ஃபில்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு ஃபில்டர்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வரும். அவங்க அடுத்தடுத்த பேஜஸை மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட் மெத்தட். ஸோ இங்கேயுமே நமக்கு ஷேரிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து ஆக்சஸ் போகணும் அப்படின்னா ஆக்சஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ் மூலமாக தான் போய் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் நீங்கள் அப்டேட் ஆப்புன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அப்டேட் ஆப்புன்னு வருது இல்லையா? அடிஷ்னல் ஆக்சஸ் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுன்னா அப்டேட் ஆப்பை கொடுத்துட்டு ஆடியன்ஸ் செக்ஷனில் போய் இந்த நியூ யூஸரை கொடுத்து அப்டேட் கொடுத்தீங்கன்னா 10 மினிட்ஸில் அவங்களுக்கு ஆக்சஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஒரு பவர் பிஐ டேஷ்போர்டு பப்ளிஷ் பண்ணுற மெத்தட். இதை பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சில இம்பார்ட்டண்டான டேட்டா செட்டிங்ஸை பார்க்கலாம். ஸோ இங்கே டேட்டா செட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சிமெண்டிக் மாடல் டிஸ்கிரிப்ஷன், கேட்வே க்ளவுட். இன்கேஸ் நீங்கள் கேட்வே யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கேட்வே இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பேராமீட்டர்ஸ், அதே மாதிரி நீங்கள் பேராமீட்டர்ஸ் எதாவது க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். பேராமீட்டர்ஸ் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு டெவலப்மெண்ட்லேருந்து எப்படி ப்ரொடக்ஷனுக்கு மாற்றுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா பேராமீட்டர் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரெஷ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ரெஃப்ரெஷ் செட் பண்ணணும். செட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கீப் ஆன் அப்டேட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணுறதுக்கு இங்கே வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் டைம் ஜோன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எத்தனை டைம் வேணால் கொடுத்துக்கலாம். 48 இன்டர்வல்ஸ் வரையும் கொடுக்கலாம். அது வந்து ப்ரோ லைசன்ஸ் இருந்தால் மட்டும். ப்ரோ லைசன்ஸ் வித் வந்து ப்ரீமியம் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ் ஷெட்யூல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே டைமிங் காட்டும். ஸோ ரெஃப்ரெஷ் ஷெட்யூல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு காட்டும். இதை பற்றின டவுட்ஸ் எதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பவர் பிஐ சர்வீஸ் பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.